உங்களுக்கு வந்து மாசம் பார்த்தோம்னா வந்து ஒரு 50 to ₹1 வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. எங்கே கொண்டு போய் நீங்கள் லேப் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தாலும் சரிங்க, ஃபுல்லாக வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து கேரண்டியாக நம்ம வந்து சொல்கிறோம் வந்து 5 to 6 கிலோ வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு சொல்கிறோங்க. இல்லை தவிடுங்க, பொட்டு, புண்ணாக்கு, ப்ளஸ் வந்து பச்சைத்தட்டு, வரத்தட்டு. வணக்கங்க, நம்ம தாராபுரத்தில் சுரபி டிஎம்ஆர் மில்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து கணபதிபாளையம் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. டிஎம்ஆர் மீல் அப்படின்னா வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம், இந்த மூணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஆடு மாடுகளுக்கு நம்ம வந்து தீவனமா வந்து நம்ம வந்து பண்ணி ஒரு 3 வருஷமா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த தீவனம் வந்து நம்ம எதுக்காக வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மழை காலத்துல ஆடு மாடு வெளியில போய் வந்து மேய முடியறது இல்லைங்க. வெய்ய காலத்துல தீவன பற்றாக்குறையினால வந்து பஞ்சையெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா உள்ள கம்பி அப்படி இப்படின்னு நிறைய அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஏரியால 100 உருப்படி, 50 உருப்படி, 80 உருப்படின்னு ஆடு வச்சிருந்தீங்க கூட இன்னைக்கு வந்து ஆள் பற்றாக்குறையினால வந்து இன்னைக்கு வந்து ஆடே இல்லாம வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த வெறும் தீவனத்தை மட்டுமே போட்டு ஆடு வளர்த்த முடியுங்க. வேற எந்த தீவனமே உள்ள வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. இதை மட்டுமே போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. இந்த தீவனத்தை நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறப்பங்க மாசம் பார்த்தோம்னா வந்து ஒரு 5 to 6 கிலோ வந்து நமக்கு வந்து ஆட்டுக்கு வந்து வெயிட் ஏறுங்க. இதே நம்ம டிஎம்ஆர் வந்து மாட்டு தீவனம் வந்து கொடுக்குறப்ப பார்த்தோம்னா ஒரு நேரத்துக்கு 1 to 2 லிட்டர் வந்து ஒரு நேரத்துக்கு வந்து பால் வந்து நமக்கு வந்து சேர்த்தி வந்து கறக்குங்க. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு 10 கிலோ இருக்கிற ஆட்டுக்கு வந்து 1 கிலோ நம்ம வந்து கொடுத்தா போதுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோ கொடுத்தா போதுமா, எப்படிப்பா நீ சொல்ற கிலோ வந்து உனக்கு வந்து ஏறு அப்படிம்பாங்க. இதுல பார்த்தோம்னா வந்து புரோட்டீன் 18% இருக்குதுங்க, ஃபைபர் 12% இருக்கு. நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தீவனம் வந்து நம்ம வந்து பண்றோங்க. ஒரு வேலைக்கு போற மக்கள் கூட பார்த்தோம்னா காத்தால வந்து ஒரு மணி நேரம் ஆட்டுக்கு வந்து தீவனத்தை போட்டு போயிட்டாங்கன்னா வீட்லயே பார்த்தோம்னா வந்து ஒரு 10 to 20 குட்டி வந்து ஈஸியா வச்சு அவங்களே வந்து பார்ட் டைமா மெயின்டைன் பண்ணலாங்க. அது ஒரு 50,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு இன்கம் வந்து என்ன வந்து வந்துகிட்டு இருக்குங்க. நமக்கு ஒரு 3 குட்டி 4 குட்டி நம்ம கொரோனா டைம்ல ஆரம்பிச்சவங்க கூட இன்னைக்கு வந்து 200 குட்டி 300 குட்டி வந்து வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தோம்னா வந்து மீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த சர்க்கிள்ல ஒரு 100 கடைக்கு 150 கடைக்கு பார்த்தோம்னா ரெகுலர் சப்ளைவா வந்து இவங்க தான் வந்து தீவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு வந்து ஆட்டு வந்து பண்ண போட்டு பண்ணிட்டு இருக்கிற ஆளுகளும் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தீவனத்தை நீங்களே வந்து ஆட்டுக்கு சாம்பிள் கூட ஒரு 100 கிலோ எடுத்து நீங்களே போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து நார்மலா வந்து இதனால வந்து எவ்வளவு வெயிட் ஏதுன்னு உங்களுக்கே வந்து நல்ல டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே வந்து கண் கூட தெரியுங்க. நம்ம வந்து 2 வெரைட்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஒன்னு பார்த்தோம்னா நம்ம 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், இன்னொன்று வந்து 1100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ரெண்டுமே வந்து புரோட்டீன் லெவலை பேஸ் பண்ணி நம்ம வந்து 2 ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த தீவனம் பார்த்தோம்னா பேக்கிங் பார்த்தோம்னா நம்ம வந்து 2 பேக்கிங் நம்ம வந்து பண்றோங்க. வெளியில வந்து நம்ம நார்மலா இதுங்க, உள்ள வந்து ஏர் போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பாலித்தீன் பேக் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த தீவனத்துல பார்த்தோம்னா உள்ள வந்து மிக்சிங் வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பச்சைத்தட்டுங்க, வரத்தட்டுனா கள்ளக்கொடி, இந்த மாதிரி வர எல்லா இதுங்க. அதே மாதிரி பச்சையில வந்து மக்காச்சோள தட்டுங்க இதுங்க. பிளஸ் வந்து மாவு வகைகள்ல வந்து எல்லா மாவு வகைகளுங்க, பொட்டு வகைகள்லிங்க, புண்ணாக்கு வகைகள்ல, இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா கண்டென்ட்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு தீவனமா வந்து ஆடுக்கும் மாட்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதனாலதான் வந்து நம்ம வந்து கேரண்டியா நம்ம வந்து சொல்றோம் வந்து 5 to 6 கிலோ வந்து வெயிட் வந்து கண்டிப்பா ஏறும் அப்படின்னு சொல்றோங்க. இப்ப வாங்க நம்ம வந்து தீவனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இதை நம்ம வந்து பேக்கிங் உள்ள பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம வந்து க்ளோஸ்ட் வந்து ஏர் போகாத அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து நம்ம வந்து கொடுத்துருவோங்க. நம்ம வாங்க நம்ம தீவனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாங்க. இதுதான் நம்ம தீவனங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து என்ன வந்து உள்ள தவிடுங்க, பொட்டு, புண்ணாக்கு, பிளஸ் வந்து பச்சைத்தட்டு, வரத்தட்டு, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நமக்கு மிக்ஸ் ஆயிருக்குங்க. இங்க பாருங்க, நமக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நமக்கு மக்காச்சோளங்க. இந்த மாதிரி நம்ம ஆடு மாட்டுக்கு நம்ம தனித்தனியா என்னத்தை வந்து நம்ம தீவனங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டுக்கா வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த தீவனம் வந்து பண்ணிக்கிறோங்க. இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லி வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா நம்ம வந்து இந்த தீவனத்தை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. நம்ம எங்கே கொண்டு போய் நீங்கள் லேப் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தாலும் சரிங்க, ஃபுல்லாக வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. நம்ம தோட்டத்தில் நம்ம விளை வச்சதில் நம்ம பக்கத்து சர்க்கிளில் வந்து நம்ம வந்து கிடக்கிற தட்டு சோளத்தை வாங்கி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது நமக்கு பார்த்தோம்னா ரெகுலராக நம்மகிட்ட வந்து ஆடு வந்து நம்மகிட்ட வந்து தீவனம் எடுக்கிறவங்க பார்த்தோம்னா ஆட்டை வந்து குட்டியும் வந்து நாங்களே ரெகுலராக வாங்கிக்கிறோங்க.
அதே மாதிரி அவங்களே வந்து எங்கிட்ட வந்து மக்காச்சோளம் இருக்குங்க, இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பொட்டு இருக்கு, தட்டு இருக்கு, புண்ணாக்கு இருக்குன்னு சொன்னாலும் அதையும் வந்து நம்மளே வந்து வாங்கிக்கலாங்க. A to Z ஒரு ஆட்டுக்கு தேவையானதுல இருந்து அவங்க தோட்டத்துல விளை வச்ச பொருளையும் நம்மளே வாங்கிக்கலாங்க. இதை தீவனத்தை போட்டு ஆட்டை கொடுத்தாலும் நம்ம குட்டியா வாங்கிக்கலாங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கே தெரியுங்க, ஆட்டுல இது இல்லாம ப்ராஃபிட் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வேஸ்ட்ல வர்றது உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குங்க. நம்ம இது பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து மாசம் பார்த்தோம்னா வந்து ஒரு 50 to 1 ரூபா வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க ஆட்டுல மட்டுங்க. அது இல்லாம வந்து வேஸ்ட்ல வர்ற ப்ராஃபிட் வந்து அது உங்களுக்கு தனியா வருங்க. அது அவங்க வந்து தோட்டம் இருக்கிறவங்க அவங்க மரத்துக்கு போட்டுக்குவாங்க. இல்ல அதை வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு இன்னைக்கு வந்து வெளியில வந்து போயிட்டு இருக்குங்க. வாங்க ஒரு சாம்பிள் வந்து ஒரு 100 கிலோ எடுத்து கூட நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மூட்டை வேணும்னு கேட்டாலும் சரிங்க, நாங்க வந்து உங்க வீட்டுக்கே வந்து பக்கத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்க வந்து டெலிவரி கொடுக்குறோங்க. நீங்க எடுத்து நீங்க வந்து ட்ரையல் வந்து பண்ணி பாருங்க. பல்கா ஆர்டர் வேணாலும் சொல்லுங்க, நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குவான்டிட்டி வந்து கொடுத்துடலாங்க. நம்ம பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம், எப்படி வந்து ஆடு மாடு வந்து நமக்கு வந்து சாப்பிடுது அப்படின்ட்டுங்க. நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிற பண்ணைகளுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து எடுத்து நீங்க வந்து போடுறேங்க. நீங்க வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்க. வணக்கங்க.